அது திரும்ப என்ன அவங்க நம்புவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. மறுபடியும் அவங்க முன்னாடி நான் எப்படி நிற்பேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், உன் இருதயம் கலங்க வேண்டாம் மகளே, உன் இருதயம் கலங்க வேண்டாம். சாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். அவனோடு உதவி செய்த, அவனுக்கு உயிரையும் கொடுப்பேன்னு வந்த நிறைய பேர் அவனை இப்பொழுது எதிர்த்து, உங்களை நான் நம்ப மாட்டோம், உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, பலன் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் மறுபடியும் பலப்படுத்தி தாவீதை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் மறுபடியும் நிறுத்தினது போல, நீ எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறாயோ, எந்த இடத்துல துரத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல நம்பி அவர்கள் இப்பொழுது நம்பாமல் இனி ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அதே இடத்துல மறுபடியும் அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே சொந்தங்களுக்கு முன்பாக உன்னை நம்பிக்கைக்குரிய ஒரு நபராய், உங்களை நம்பிக்கைக்குரிய ஒரு நபராய் கர்த்தர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல